இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. காலை வேளையிலே உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு தியானிப்பதிலும் உங்களை சந்திப்பதிலும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கம் என்கிற பழமொழியை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். இந்த பழமொழிக்கேற்ப நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே நிறைய சம்பவங்கள் நடந்ததை நம்மால் பார்க்க முடியும். அதற்கு ஆதாரமாக ஏசாயா எழுதின 53ஆம் அதிகாரம் அதில் உள்ள 6ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழிதப்பி தெரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். இங்கே நம்ம பார்க்கும் பொழுது நாம் எல்லாரும் வழிதப்பின ஆடுகளாக இருந்தோம் என்று சொல்லி இந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னும் மற்ற வேத பகுதியில் நம்ம பார்க்கும் பொழுது நாம் வழிதப்பின ஆடுகள் மட்டுமல்ல, காணாமல் போன ஆடு, சிதறுண்ட ஆடு, மேய்ப்பன் இல்லாத ஆடு என்றெல்லாம் நம்மை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே நாம் பார்க்கும் பொழுது யாரெல்லாம் காணாமல் போன ஆடு, வழிதப்பின ஆடு என்று நம்ம பார்க்கும் பொழுது ஏதோ இந்தியர்கள் மாத்திரமல்ல, மாறாக அது அமெரிக்காவில் பிறந்த ஜனங்களாக இருக்கலாம், அல்லது ஆப்பிரிக்காவிலே பிறந்த ஜனங்களாக இருக்கலாம். எல்லோருமே தேவனை விட்டு வழி விலகி ஏகமாய் நாம் எல்லாரும் கெட்டுப்போனவர்களாக நாம் இருக்கிறோம். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கும் நமக்கும் உள்ள ஒற்றுமை என்ன என்று நம்ம பார்க்கும் பொழுது, நாம் எப்படி பொய் சொல்கிறோமோ, நாம் எப்படி திருடுகிறோமோ, நாம் எப்படி கொலை, விபச்சாரம் இது போன்ற காரியங்கள் சிந்தைகள்லாம் வருகிறதோ, அதே போல் இந்த உலகத்தில் உள்ள எல்லா நாட்டினருமே இப்படிப்பட்டதான ஒரு தீமை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. எனவே நாம் எல்லாருக்கும் ஒரு தண்டனை உண்டு. நாம் எல்லாரும் பாவிகள், நமக்கு ஒரு நியாயமான தண்டனை இருக்கிறது. அது என்ன என்று நம்ம பார்க்கும் பொழுது நம்ம எல்லாருக்கும் ஒரு நித்திய நரக தண்டனை இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அன்பு நிறைந்த தேவன் அந்த நரகத்திலிருந்து நம்மை காப்பாற்றுவதற்காக தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அவர் அனுப்பினார். பாவம் செய்தவர்கள் ஒரு பக்கம் இருக்க, அவர்களுடைய தண்டனையை எடுத்து தாம் அதிகமாய் நேசிக்கக்கூடிய தம்முடைய குமாரன் மீது அந்த தண்டனையை எல்லாவற்றையும் அவர் மேல் விழப்பண்ணினார் என்று நாம் பார்க்கிறோம். எனவே நரக ஆக்கினியிலிருந்து நம்மை மீட்கும்படியாக, பாவத்திலிருந்து நம்மை காப்பாற்றும்படியாக பரிசுத்தமுள்ள தேவன் அந்த தண்டனையை அவர் மீது அங்கே செலுத்தினதாக நாம் பார்க்கிறோம். 10ஆம் வசனத்தில் கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். எனவே நம்மை மீட்கும்படியாக பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை சிலுவிலே கைவிட்டதை நாம் பார்க்கிறோம். பாவம் ஒரு பக்கம் இருக்க, ஏதோ ஒரு பழி சுமத்தப்பட்டது மட்டுமல்ல, அவர் ஒரு பலி ஆடாக இங்கே நம்ம பார்க்கிறோம். 53 வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும், தன்னை மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டைப் போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். ஒரு பக்கம் வழிதப்பின ஆடை காப்பாற்றும்படியாக இங்கே தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றின ஆடாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த மெய்யான அன்பை இந்த நாளிலே நாம் தியானித்து அவருக்கு பிரியமாய் வாழ தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.